திஸ் இஸ் ஏபி அனுசாரா ரியாலிட்டி. என்னோட ஃப்ரெண்ட் வந்து ரீசெண்டா இந்த ஷைன் ஆப் மூலியமா சில ஸ்கேம்னால பாதிக்கப்பட்டா, அது விஷயமா தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோவை பிடிச்சவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அவேர்னஸ் மாதிரி ஷேர் பண்ணுங்க. இது வந்து இப்ப ரீசெண்டா நடந்துட்டு இருக்கிற ஸ்கேம். ஸோ ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. என்னோட ஃப்ரெண்டு ரீசெண்டா ஷைனுங்கிற ஒரு ஜாப் போர்ட்டல் மூலியமா அப்ளை பண்ணாங்க ஒரு கம்பெனிக்கு. ஏஏஐ ஏரோ அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு. அந்த கம்பெனில அவளுக்கு வந்து 2500 rupees அண்ட் எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் ஃபீஸா 8756 சம்திங் பே பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அவ கான்டாக்ட் பண்ணி இந்த விஷயத்த சொன்னதும் நான் என்னப்பா எனக்கு இது ஃபேக் மாதிரி தெரியுது, நீ வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடு அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கொடுத்து அவ ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுத்து இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவ எனக்கு சில விஷயங்களை ஷேர் பண்ணான். என்னென்ன அப்படிங்கறத மெயினா சொல்லிடுறேன். அவங்க வந்து பேமெண்ட் விஷயமா வாட்ஸ்அப்ல தான் பேசியிருக்காங்க, இமெயில் மூலியமா கூட பேசல. அதான் ஃபார்ம் வந்து சுத்தமா அப்படியே கம்பெனிஸ் எப்படி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி இருந்தது. ஆனா அங்கங்க சில மிஸ்டேக் இருந்தது. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஏஏஐன்னு சொன்னாங்க, அப்புறம் இண்டிகோன்னு சொன்னாங்க, அப்புறம் இன்னொரு நேம் சொன்னாங்க. அதுலயே டவுட் வந்துருச்சு, இவங்க ஃப்ராடு தான் அப்படிங்கறது ஒரு உண்மை தெரிஞ்சது. தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணி சொன்னப்ப நானும் அதேதான் சொன்னேன், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, நீ இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரையே பிளாக் பண்ண சொல்லிட்டேன். இது சம்பந்தமா என்னோட இன்னொரு சேனலான ஏபி அனுசாரா பிளாகுங்கிறத இங்கிலீஷ்ல நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருப்பேன். அதுல நான் இந்த அளவுக்கு கிளியரா நான் சொல்லியிருப்பேனான்னு தெரியல. இருந்தாலும் நீங்க போய் பாருங்க. அதையும் நீங்க ஷேர் பண்றதுன்னா பண்ணலாம். ஸ்கேம் ஆவறதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, நீங்க ஜாப் போர்ட்டல வந்து பாக்குறது தப்பு இல்ல, அப்ளை பண்றது தப்பு இல்ல, ஓகேவா? ஆனா அந்த ஜாப் போர்ட்டல்ல அந்த கம்பெனி நேம நல்லா பாருங்க. நெக்ஸ்ட் விஷயம் நீங்க பண்ண வேண்டியது அந்த கம்பெனியோட நேம காப்பி பண்றது. யூ நீட் டு காப்பி யுவர் கம்பெனி நேம் தட் யூ ஆர் கோயிங் டு அப்ளை. நெக்ஸ்ட் வந்து அந்த கம்பெனிய கூகுள் சர்ச் பண்றது. சர்ச் யுவர் கம்பெனி நேம் இன் கூகுள். அதுக்கு அப்புறமேட்டு அந்த கம்பெனிலேயே கரியர் பேஜ்னு ஒன்னு கொடுத்திருப்பான். தே ஹாவ் தேர் ஓன் கரியர் பேஜ் ஃபார் தேர் அபிஷியல் கம்பெனி. கான்டாக்டர்ஸ்ங்கிற பேஜ் ஒன்னு இருக்கு. அதுல நீங்க போய் உங்களோட டவுட்டை கேட்கலாம், அந்த பர்டிகுலர் ஜாப் விஷயமா கேட்கலாம். யூ கேன் ஆல்சோ சென்ட் அ இமெயில் ஆர் மெசேஜ் வயா தேர் கான்டாக்டர்ஸ் பேஜ் to know about the particular job you want to apply for. நான் ஏன் இங்கிலீஷ் தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்றேன்னு, ஏன்னா இது ஆக்சுவலி நிறைய பேர் இது இங்கிலீஷ்லயும் பாக்குறாங்க, தமிழ்லயும் பாக்குறாங்க, அவங்களுக்காக தான் இது. சோ வந்து இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கரியர் பேஜோட அவேர்னஸ பத்தி கொடுங்க. அதுதான் இந்த வீடியோவோட மெயின் பார்ட். தேங்க்யூ.